இந்த ஹோம் ஸ்டேல per பர்சனுக்கு வெறும் 600 rupees தாங்க சார்ஜ் பண்றாங்க. மினிமம் ஒரு 10 இருந்து 25 people வரை இங்க தங்கலாம். நிறைய கூட்டமா காட்டு மாடு இருக்குதுங்க. அது ஒரு சின்ன குட்டி வேற இருக்கு. கிச்சன் இருக்குது. நீங்க கிச்சன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்த ஸ்டேக்கு நீங்கள் கப்பலாக வரீங்க இல்லை ஒரு சின்ன ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டான ரூம் கொடுக்குறாங்க. 1200 rupeesலேருந்து 2000 வரையும் ரூம்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், கொடைக்கானலில் இருக்கவங்க, கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குரூப்பாக வருவாங்க. ஸோ குரூப்பாக வர்றவங்களுக்கு நல்ல ப்ரைவேட்டான ஒரு ஸ்டே வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேனல்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோவில் கூட 12 பேருக்கு ஒரு சூப்பரான ஸ்டே சொன்னீங்க பிரதர், அதுக்கு மேலே வரவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் கொடைக்கானல் இந்த குரூப் ஸ்டே பண்ணுறதுக்காகவே நிறைய எக்கச்சக்கமான காட்டேஜ் ஹோம் ஸ்டேலாம் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹோம் ஸ்டேக்கு தான் வந்து ஸோ அந்த ஹோம் ஸ்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா RRR ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோம் ஸ்டேல per பர்சனுக்கு வெறும் 600 rupees தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு 10 இருந்து 25 people வரை இங்கே தங்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டே தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த ஹோம் ஸ்டே எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட ஃபெசிலிட்டியில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இது முதற்கொண்டு எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹோம் ஸ்டேவை நமக்கு அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாக் மை ஹாலிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராவல் பார்ட்னர். அவங்க கூட நம்ம டைப் பண்ணியிருக்கிறதுனால கொடைக்கானல் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய ஸ்டே நம்மளோட வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட பெல் பண்ண அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். திஸ் இஸ் மனோ விக்ரம் கைஸ். வாங்க கொடைக்கானல் இருக்கக்கூடிய இந்த RRR ஹோம் ஸ்டேவை நம்ம பார்க்கலாங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Super. RRR ஹோம் ஸ்டே அப்படின்றது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MM ஸ்ட்ரீட், நல்ல ஜியான் ஸ்கூல்லேருந்து உள்ளே வருவீங்க MM ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் சொசைட்டி காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதாங்க கரெக்டான வழி. உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நேராக அப்படி தான் வருவீங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்க்கிங்கோட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. கைஸ், அங்கே பார்த்தீங்களா நிறைய கூட்டமாக காட்டு மாடு இருக்குதுங்க. அது ஒரு சின்ன குட்டி வேறு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கைஸ், இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் பார்த்தோன்னா நல்ல பள்ளம். அந்த பள்ளத்தில் தான் இவ்வளவு காட்டு மாடுகளை ஒரே தான் நான் பார்த்தேங்க. கண்டிப்பாக சான்ஸே இல்லை. நீங்கள் வரும்போது இதை பார்க்கலாம்னா கண்டிப்பாக லக் இருந்தால் பார்க்கலாம். நிறைய நேரங்களில் அந்த சைடு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. பட் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாதுகாப்பாக இருக்குது. கூட ஒரு குட்டி இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த மாடு நம்மளை ஒரு சைஸாகவே பார்த்துச்சு. இன்னும் கொடைக்கானலில் ஏகப்பட்ட மாடுகளை நான் பார்த்துருக்கேன். வரக்கூடிய வீடியோக்குள்ளே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே வரேன். இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க ஸ்டேக்கு போகலாம். எதுவும் அட்டாக்லாம் பண்ணாதுங்களாண்ணா? அப்புறம் நான் சின்ன குட்டினா நல்ல ப்ரைவேசியாக இருக்குதுங்க. கொடைக்கானலோட வெதரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வந்த உடனே உங்களோட கார்ஸ் எல்லாத்தையுமே இல்லை பைக் வந்திருந்தாலும் எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கார் நிப்பாட்டிக்கலாம், இங்கே 2 கார் நிப்பாட்டிக்கலாம். இது தாங்க ஸ்டே. சரிங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களாங்க. ஒரு நல்ல பெரிய வீடு, நல்ல ஸ்பேசியஸான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளேயே கிச்சன் இருக்குது. நீங்கள் கிச்சன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கி வச்சு நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அவங்களே சமைச்சு தரலாம், சமைச்சு தருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹோம் ஸ்டே தாங்க. உள்ள கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்ரூம் இருக்குதுங்க. சரிங்களா? 6 பெட்ரூம் இருக்குது. அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 பெட்டு, எக்ஸ்ட்ரா பெட்டு போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒன்றுங்க. இப்போ நம்ம பில்டிங்க்கு உள்ளே போய் பார்க்கலாம். எத்தனை ரூம்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட பெட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இந்த மாதிரி தாங்க. மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, கீழேயுமே ரூம்ஸ் இருக்குதுங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் வச்சுருக்காங்க. சின்ன சிட் அவுட்காகவே வச்சுருக்காங்க. UPS இருக்குது. கரண்ட்டை பற்றினா உங்களுக்கு பிரச்சனையே வராது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நல்ல ஹாலுங்க. சரிங்களா? இந்த ஹால் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. சிறப்புங்க. நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, ஒரு சூப்பரான வியூக்கு ஒரு விண்டோ,
மிரரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. சரிங்களா, இங்கே திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம், நல்லா நீட்டாகவும் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. ஹீட்ரு இருக்குது, ஷவர் இருக்குது, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்படியே வெளியே போகலாம். வெளியே போனீங்கன்னா கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் இருக்குதுங்க. சரிங்களா, இந்த பெட்ரூம் ஒன்றுங்க பார்த்தீங்களா, நல்ல பெட்ரூம், நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குதுங்க. சரிங்களா, இந்த பெட்ரூம் செப்பரேட்டாகவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க. எங்கே 24 hours ஹாட் வாட்டர் இருக்குது. சரிங்களா, இந்த சைடு ஒரு சின்ன வியூ இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அடுத்த பெட்ரூமுக்கு போகலாம். கீழேயே 3 பெட்ரூம் இருக்குதுங்க. அப்படியே கூட கிச்சனும் சேர்ந்து இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஆமாம், ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? ஓகே, இவங்க தான் இங்கே சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களே வந்து சமைக்கிறலாம் சமைக்கலாம், அவங்களும் உங்களுக்கு சூப்பராக சமைச்சு தருவாங்க. அப்படி தானேம்மா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைனிங் ஹால் இருக்குது. கூடயே இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஸோ ஃப்ரிட்ஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் இருக்குது, அங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது, மியூசிக் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அழகான பெட்ரூம்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். வெளியில் ஒரு சிங்கிள் பெட் இருக்குது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு டபுள் பெட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூக்கு ஒரு ஜன்னல் இருக்குது, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இதுவும் அட்டாச் பாத்ரூமு பாருங்கள், ரொம்ப நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கவங்களும் நல்லா கேர் பண்ணிக்கிறவங்க அவங்கள. சரிங்களா, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த ரூமில் டிவி இருக்குது, ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாங்க. சரிங்களா, இந்த ரூமையும் நீங்கள் செப்பரேட்டாகவே எடுக்கலாம். சரிங்களா, அந்த ரூம் பற்றின விஷயங்களை நான் எண்டில் சொல்கிறேன். சரிங்களா, பட் நீங்கள் குரூப்பாக வர்றீங்கன்னா அப்படியே ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இந்த கீழே இருக்க ஃபுல் ரூமையுமே மினிமம் 10 people கேட்குறாங்க. சரிங்களா, மினிமம் ஒரு 10 பேர் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வர்றீங்க மொத்தம் ஒரு 25 பேரை இதை வந்து ஸ்டே பண்ண வைக்க முடியும். ஸோ நீங்கள் குரூப்பாக வந்தாலும் சரி, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் சரி, அப்படியே இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மேலேயும் ரூம்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கேயும் டிவி வச்சுருக்காங்க. சரிங்களா, அந்த ரூமில் மட்டும்தான் டிவி இல்லை, அந்த சைடு இருக்க ரூமில். இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸில் எல்லாத்துலேயுமே டிவி இருக்குது, ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாங்க. இதோடு சேர்ந்து காம்போ பேக்கேஜாகவும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி எல்லாமே நான் எண்டில் சொல்கிறேன். வாங்க மேலே இருக்க ரூம்ஸை பார்க்கலாங்க. கைஸ், நீங்கள் குரூப்பாக வரீங்கன்னா நீங்கள் கேம்ப் ஃபயர் கேட்டுக்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. பட் கேம்ப் ஃபயருக்கு சின்னதாக ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு 1000 rupees. நீங்கள் குரூப்பாக வரும்போது பர் பர்சனுக்கு ஒரு 100 rupees 70 rupees அந்த மாதிரி பண்ணி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பாக வரீங்கன்னா ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் கேட்டாலுமே அவங்களுமே உங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய ரூம்ஸை பார்க்கலாம். மேலே இருக்க ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல பெரிய ரூமாக இருக்கும். அதுதான் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ரூமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. பட் மேலே இருக்குது நல்ல ஒரு ஃபேமிலி ரூமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலுமே மொத்தமாக நீங்கள் உட்காந்துக்கலாம். மேலே ஒரு டெக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ கிடைக்குங்க. பாருங்கள், அழகான வியூங்க, சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு வியூ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். சிட் அவுட் மாதிரி இந்த சைடு வெளியே நின்றுக்கலாம், நல்லா பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா ப்ரைவேசியாக இருக்குதுங்க. இப்போ உள்ளே போகலாமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், நல்லா ஃபேமிலி ரூமாக, நல்ல பெரிய ரூமாக. குரூப்பாக வந்தீங்கன்னா ஒரு 5 to 6 பேர் கூட நீங்கள் இங்கே தங்கலாம். சரிங்களா, 4 பேருக்கு தான் பெட் இருக்குது, பட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தங்குறது தங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுனாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு விண்டோ இருக்குது, இங்கேயும் டிவி இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கலாம். ஒரு கப்போர்டு நல்லா இருக்குதுங்க. சரிங்களா, அப்படியும் இந்த சைடு வந்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருக்காங்க. இந்த தாங்க, இதுதான் சூப்பர். இதை நம்ம திறந்தோம்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரூமுக்கு நம்ம போகலாங்க. சரிங்களா, அந்த பக்கம் இருந்து திறக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு போகலாங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்காவுங்க ஒரு சூப்பரான டைனிங் போட்டிருக்காங்களா. இதுக்கு மேலே டெக்குக்கு போகலாம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரூமில் இன்டர் கனெக்டட் ரூமு. சரிங்களா, இந்த சைடு இருக்க பெட்ரூமையும் அந்த சைடு இருக்க பெட்ரூமையுமே இணைக்கலாம். பாருங்கள், இங்கே பெட்ரூம் இருக்குதுங்களா. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கதவை திறந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு ஈஸியாக போயிடலாம்.
ஸோ ஒரு ஃபேமிலியாகவும் நல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கன்னா நல்லாவே இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்டே பட்ஜெட்டில் இருக்குது. சரிங்களா, அதுதாங்க இதில் பெரிய முக்கியமான விஷயமே. ஒரே ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக எடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பெட்ரூம் நல்லா நீட்டாக இருக்குது. வெளியில் சூப்பரான சிட் அவுட் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க, பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, நல்ல குரூப் ஆஃப் பீப்புள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல பட்ஜெட் வைஸாக இருக்குங்க. சரிங்களா, அப்படிங்கிட்ட வாங்க. அப்படி வெளியில் போகலாம். வெளில போனோம்னா ஒரு சூப்பரான சிட் அவுட்டுங்க. நல்ல ஒரு சூப்பரான சோஃபா போட்டிருக்காங்க. சரிங்களா, அப்படியே இங்கே நின்று நல்லா பேர்ட் வாட்ச் பண்ணலாம். நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, பார்க்காங்க. நல்ல ஒரு பட்ஜெட்டாக ரொம்ப நீட்டாக இருக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான ரூமுங்க. சரிங்களா, அப்படியே உள்ளே போகலாம். இங்கேயும் டிவி இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த ரூம்லேயும் டிவி இருக்குது. இந்த சைடும் ஒரு சூப்பரான விண்டோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா கைஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்கில் உட்காந்து செம்மையாக ஃபன் பண்ணலாங்க. வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, பாருங்கள். அப்படியே இந்த படிக்கல்ல மேலே நடந்து போனோம்னா மேலே ஒரு சின்ன அப்படியே பரல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒரு நல்ல பரல் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட் எடுத்து நம்ம மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கேயே கூட பேசாமல் உட்காந்துக்கலாங்க. சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு வியூ தெரியும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேயே உட்காந்துக்கலாம். அந்த நைட்டு குளிருக்கு செம்மையாக இருக்கும். இங்கேயே பாத்ரூம் இருக்குதுங்க. சரிங்களா, சூப்பரில். இதெல்லாம் செம்மையாக ஃபன்னாக இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபன் இருக்கும். அதுக்காக தான் இந்த இதை இனிமேல் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லா ரூமையுமே பார்த்தாச்சு. முக்கியமான விஷயமா ப்ரைஸோட டீட்டெயில்ஸ்க்கு வரலாம். சரிங்களா, இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுமே செப்பரேட்டாக கொடுக்கும்போது 1200 2000 வரையும் இதை செப்பரேட் ரூமாக கொடுக்குறாங்க. அதோட ஸ்பேஸை பொறுத்து, எத்தனை பேர் வந்து தங்குறாங்கன்றதை பொறுத்து தான் அதை கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்களே டைரெக்டாக பேசிக்கோங்க எத்தனை பேர் வர்றீங்க. அது மாதிரி நீங்கள் குரூப்பாக வர்றீங்க அப்படின்னா கரெக்டாக 600 ரூபீஸுங்க பர் பர்சனுக்கு. 600 ரூபாய் கொடுத்தா போதும். இங்கே வந்து நல்லா தங்கிக்கலாங்க. ஒரு 10 பேர் மினிமம் 10 பேர் வரணும். 10 பேர்லேருந்து ஒரு 25 பேர்த்துக்கு கூட இங்கே வந்து அக்காமடேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை பற்றின எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா ஒரு பர்சனுக்கு 900 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 900 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க, நைட்டு டின்னர் நான்வெஜ் டின்னர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக குரூப்பாக வரவங்களுக்கு பர் பர்சனுக்கு 900 ரூபீஸ். உங்களுக்கு ஃபுட்டே வேணான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 600 ரூபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 10 பேராவது வரணும். 10 பேர்த்துக்கு கீழே இருக்கீங்க, ஒரு 7 பேர் இருக்கீங்க, ஒரு 8 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இங்கே ரூம் கொடுக்குறாங்க. ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இங்கே ரூம் கொடுக்குறாங்க. அது ஒரு தனி சார்ஜாக பண்ணுறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணி பேசுங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக வர்றாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து இல்லை ஒரு பெரிய ஃபேமிலியாக வர்றீங்க நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. சரிங்களா, கேம்ப் ஃபயரும் ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம். இல்லை இங்கே இருக்கவங்களே ஃபுட்டு செஞ்சு தர சொன்னீங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதுக்கு பெரிய சார்ஜெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்களே ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, அவங்க வேலைக்கு எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃபுட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்காவான குரூப் ஸ்டேக்கு ஒரு சூப்பரான இடம் தாங்க RRR ஹோம் ஸ்டே, RRR ஹோம் ஸ்டே. இந்த ஸ்டேக்கு நீங்கள் கப்பலாக வர்றீங்க இல்லை ஒரு சின்ன ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டான ரூம் கொடுக்குறாங்க. 1200 ரூபீஸ்லேருந்து 2000 வரையும் ரூம்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரூம் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ இது நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நல்ல குரூப்பாக ஒரு ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோம் ஸ்டே உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டாகவும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்டேவாகவும் இருக்கும். கொடைக்கானலில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இந்த ஸ்டே உங்களுக்கு அமையுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேவை நமக்காக அரேஞ்ச் பண்ணி லாக் மை ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராவல் பார்ட்னர் தான். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள்ட்டையும் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா பாய்.